கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திக்கிறீங்களா? எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியா முடியுதா? எல்லாம் நல்லா யோசிச்சுதான் பண்றோம், அப்புறம் ஏன் எல்லாமே தோல்வியில முடியுதுன்னு தெரியலையே, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த வசனம். சங்கீதம் 144:10. நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறார். ஆமாங்க, தாவீது பெரிய ராஜாவானதுக்கு அப்புறமா கூட எப்பவுமே கர்த்தரை தான் முன்னாடி நிறுத்துவாரு. எப்பவுமே கர்த்தரை மட்டும் தான் நம்பி இருப்பாரு. அதனாலதான் கடவுள் தாவீதோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தாரு. அவனுக்கு அநேக காரியங்களை ஜெயமா மாற்றி தந்தாரு. ஆனா நம்ம எப்பவுமே மனிதர்களையும் நம்ம கிட்ட இருக்க செல்வங்களையும் அப்புறமா நம்ம சுயத்தையும் தான் நம்பி இருக்கிறோம். அதனாலதான் பல தோல்விகளை சந்திக்கிறோம். எப்ப நம்ம தாவீதை போல கர்த்தரை நம்பி அவரை முன்னாடி நிறுத்துறோமோ அப்ப எல்லா காரியமும் நமக்கும் ஜெயமா முடியும். தாவீதோடு இருந்தது போல கடவுள் நம்மளோடு கூட இருந்து நடத்துவார். ஆமீன்.